விதமான பேச்சுக்கள் இருந்தாலும் புதிய கல்வி சம்பந்தமாக கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் கல்வி அமைச்சரை பொறுத்த மட்டும் இந்த புதிய கல்வி மறுசீரமைப்பு நடைமுறைக்கு வந்தே தீரும் என்ற கல்வி அமைச்சர் உறுதியாக இருக்கிறார் என்ற ஒரு செய்தி. இதுக்காக கல்வி அமைச்சு மற்றும் தேசிய கல்வி நிறுவனம் பரிச்சை திணைக்களம் எல்லா அமைப்புகளும் சேர்ந்து இதுக்கான பல முன்னெடுப்புகள் எடுத்திருக்கிறார். அதுல ஒரு கட்டம் தான் 2025 செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களும் டிசம்பரோட முடியும். அதுல ஒரு கட்டம் தான் நாங்கள் இப்போ செய்யலாம் நடக்கும். இதுக்காக வலயத்திலிருந்து தேசிய கல்வி நிறுவன தலைவர்கள் எப்படி இருக்கிறார் என்ன கருத்துக்கா 21ஆம் நூற்றாண்டு வருகின்ற சவால்களுக்கு முகம் கொடுத்து அந்த வாழும் இந்த கல்வி மறுசீரமைப்போ சில இது பிரதமர் வேற இல்ல கல்வி வேற இல்ல கல்வி வேற சில சொல்றாங்க நிறைய ஆண்டிகள் நபர்கள் அப்படி இல்லை. உழவு நிறுவனங்கள் சேர்ந்துதான் இந்த வேலையை செய்யும். உழவு நிறுவனமும் இலங்கையில் உள்ள தேசிய கல்வி ஆணைக்குழு கல்வி எல்லாம் சேர்ந்துதான் இந்த வேலையை செய்யும். தனி ஒரு ஆலையோ அல்லது இந்த புதிய அரசாங்கத்தாலேயோ அல்ல, முழு நிறுவனமும் சேர்ந்து ஒருமித்து இதுக்கான பாரிய வேலை திட்டம் என்ன போய் பார்த்தா வளர்ந்தும் ஒரே நாளையில ஒவ்வொரு திசையிலையும் இந்த நவம்பர் டிசம்பர் எல்லாம் டிசம்பர் தொடங்கி நவம்பர் 10-11 மாசம் ஃபுல்லா கட்டாயமான அந்த பரீட்சை கழுதுற 5-2-18 கிரெடிட் எப்படி இது புரோகிராம்னா சிந்தனை, குழுவேலை, பிரச்சனை தீர்வு இதெல்லாம் என்ன செய்யலாம்? மாணவர்கள் என்ன கொண்டு வரோம்? புதுமையை கண்டுபிடிக்கணும் பாடம். அடுத்த விஷயம் ஆசிரியரும் பயிற்சியுமே பாடு தேவை. டீச்சர்ஸ் நல்ல பயிற்சிக்கணும். பயிற்சி போதாது. அப்ப இதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரணும். அந்த மாற்றம் என்ன செய்யணும்? கட்டாயம் அவங்களும் செய்யணும். அடுத்து பொருளாதார மறுசீரமைப்புக்கான மனிதவள தீமை. இலங்கையில பொருளாதாரம் மறுசீரமைக்கப்படணும். அப்ப அதுக்கு பிள்ளைகள் டீச்சர்ஸ் உலக சந்தையில போனா வேலையோடு போனா இலங்கையில நல்ல நல்ல செடிகளை பார்த்தா எடுக்கணும். அப்ப அதுக்கு தரமான திறனுள்ள ஆக்களை உருவாக்கும். சும்மா ஏலவல் படிச்சு போட்டு சும்மா எந்த திறனும் இல்லை நீங்க சும்மா ஓட அவன் என்ன செய்யறான்? அங்க வேறு ஆபீஸ்ல பியோட வேலை செய்யறான். அதை படிச்சது. அடுத்து சர்வதேச கல்வி தர நிர்ணயம். இலங்கட கல்வி உலகத்தோடு போட்டி போடணும். அப்ப மாற்றம் வரணும். அதுக்காக வேண்டி மாற்றம். அடுத்து உலகத்துல போட்டி, கண்டுபிடிப்புல போட்டி. உலகத்திலே நாடுகள் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். நம்ம சிந்திக்கலாம், திசை வரக்கூடியதான் சிந்திப்பான். அப்ப அவனுக்கு சிந்தனையை தூண்டுற யாரு? கல்வியெல்லாம் சிந்தனையை தூண்டணும். அப்ப மாற்றம் தேவை.
பாதுகாப்பு. இப்ப பாதுகாப்பு எப்படின்னா முதலாவது வந்து இந்த பாதுகாப்பு வரும் எங்களை பார்க்கணும். இப்ப எங்களுக்கு ஏதாவது நடந்துட்டா உறுப்புகள் வந்து போகும். இது எங்களுக்கு பிரயோசனமும் கூட. அதேவேளை நாங்க சரியான முறையில் செய்யறேன்னு சொன்னாங்க. உயிர் மருத்துவ அதே போல நாங்க மாணவர்கள் இது குலப்படி பண்ணுவோம். அப்படியான மாணவர்களை வந்து நாங்க இவ்வளவு ஸ்கூல்ஸ் எடுத்துக்கொண்டு செய்யற போது பிரச்சனை வரும். செய்யறது எங்க கடமை, செய்யறது மாணவர்கள் முன்னேற்றத்துக்கு நான் செய்ய போறோம். ஆனா அந்த புள்ளிகளை மாறும். ஆனா பார்த்தா ஒரு முடிவு தேர்ந்தெடுப்பு இல்லை. அப்ப எங்களுக்கு ஒரு பொருளை செய்யறேன்னு சொல்லி சொன்னா கட்டாயம் எங்களுக்கு ஒரு திட்ட வரைபடம் உண்டு. சரி, அப்ப திட்ட வரைபடம் இல்லாம எங்களுக்கு தெரியல. அப்ப முதலாவது எங்களுக்கு ஒரு பொருள் வடிவமைச்சு சொல்லிக்கன்னா திட்ட வரைபடம் வந்து பொருள் மாதிரி உண்டு. சில ஆர்கிடெக்சரல் மாதிரி சொல்லிச்சுன்னா படம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க மாணவர்கள் சுயமாக செய்யக்கூடிய ஒரு வேலையில உள்ள அந்த தலைப்புல தான் அறிவியலை பயன்படுத்தி வடிவங்களை ஆக்குவார்கள் என்று தலைப்பு. அதுல 2 தலைப்புகள் வழங்கப்படும். ஒன்று புலம் ஒன்று தயாரிக்கிறது. அதே போல ஒரு 4 செயற்பாடுல வந்து ஒரு வடிவத்துல வந்து முதலாவது Thank you.